ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. உங்களது வீட்டில், அதாவது பெண்கள் அனைவருமே வீட்டில் காலையிலும் சரி மாலையிலும் சரி விளக்கேற்றித்தான் வருவார்கள். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை விளக்கேற்றுபவராக இருந்தால் காலையிலும் மாலையிலும் 2 தடவைகள் வீட்டில் விளக்கேற்ற வேண்டுமாங்க. அதாவது காலையில நீங்க எப்ப விளக்கேற்ற வேண்டும் என்றால் சூரிய நமஸ்காரம் இருக்கும் அல்லவா, காலை 5:30 6:30 6 மணி அந்த அளவில் நீங்கள் விளக்கை உங்களது வீட்டில் ஏற்ற வேண்டுமா. இருந்தாலும் பெண்கள் விளக்கேற்றும் பொழுது உங்களது கையில இந்த இது கண்டிப்பாக இருக்கணுமா. அப்படி இருக்கும்போது நீங்க விளக்க ஏற்ற வேண்டுமாங்க. அப்பொழுதுதான் விளக்கேற்றுவதற்கான பலன்கள் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் என்பது போல பெரியவா அவர்கள் ஒரு விளக்கத்தை ஒரு பக்தர் அவரை சந்திக்க வந்த ஒரு பக்தரிடம் குறிப்பிட்டிருக்கிறார். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகிறோம். அது என்னவென்றால், அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது என்னவென்றால், பெண்கள் கையில தங்க நகைகள், வெள்ளி நகைகள் என, வெள்ளி வளையல், தங்க வளையல் என எது அணிந்திருந்தாலும் பரவாயில்லை, ஒரு 2 கையிலும் ஒரு கண்ணாடி வளையலானது கட்டாயமாக அணிந்திருக்க வேண்டுமாக. அந்த விளக்கேற்றும் பொழுது பெண்களிடம் இந்த கண்ணாடி வளையல் அணிந்து இருப்பதால் மகாலட்சுமி தாயார் அவரது கையில குடியிருப்பாங்களாங்க. மகாலட்சுமி தாய்க்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் அந்த கண்ணாடி வளையல் போன்ற பொருட்களாங்க. எனவே நீங்க இந்த மகாலட்சுமி தாயார் குடியிருக்கின்ற இந்த கண்ணாடி வளையலை உங்களது கையில் அணிந்து கொண்டு நீங்கள் விளக்கேற்றி வருவதனால உங்க வீட்டில் இருக்கிற அனைத்து துன்பங்களும் சரி துயரங்களும் நீங்கி, அது மட்டும் இல்லாம உங்களது வீடே ஒரு அடுத்த நிலைமைக்கும் ஒரு நல்ல நிலைமைக்கும் செல்லும். பெண்கள் இவ்வாறு தீபத்தை ஏற்றும் பொழுது, முக்கியமாக கல்யாணம் முடிந்த பெண்களாக இருந்தால் அவரது நெற்றியில் குங்குமமானது கண்டிப்பாக இருக்க வேண்டுமாங்க. கல்யாணம் முடியாத பெண்களாக இருந்தால் அவரது நெற்றியில் திருநீரோ சந்தனமோ ஏதாவது ஒன்றை வைத்திருக்க வேண்டுமா. இவ்வாறு வைத்து நீங்கள் பூஜை அறையில் உங்களது குலதெய்வம் முன்பாக நீங்கள் விளக்கேற்ற வேண்டுமாம். ஆனால் கண்ணாடி வளையிலோ பெண்கள் கல்யாணம் முடிந்தவர்களா இருந்தால் நெற்றியில் குங்குமம் இல்லாமல் ஏற்றுவது மிகவும் தவறாங்க. அப்படி ஏற்றுறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லையாங்க. அதாவது ஓட்டை பாத்திரத்துல தண்ணியை ஊத்துற மாதிரி தானாங்க. நீங்க எவ்வளவுதான் தண்ணியை ஊத்தினாலும் அந்த தண்ணி கீழே சென்றுக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க எவ்வளவுதான் இந்த பொருட்களை கையில அணியாம நீங்க எவ்வளவுதான் விளக்கேற்றினாலும் எவ்வளவுதான் சாமியை கும்பிட்டாலும் அதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது என்கிற மாதிரி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நீங்க விளக்கேற்றும் பொழுது சுத்த பத்தமாகவும் இந்த வளையலையும் நெற்றியில குங்குமத்தையும் வைத்து விளக்கேற்ற வேண்டுமாம். இவ்வாறு ஏற்றி வருவதால் அனைவருமே வீட்டில் உள்ள அனைவருமே நோய் நொடிகள் இல்லாமல் செழிப்புடனும் இருப்பார்களாம். வீட்டில் உள்ள அனைவருமே முக்கியமாக சாமியை கும்பிட்டு திருநீரை சிவபெருமானு கூறிய திருநீரை நெற்றியில வச்சுக்கணுமாங்க. அப்படி திருநீரை நெற்றியில வைக்கிறதுனால சிவபெருமானே அவங்க கூட இருந்து அவங்க எங்கு சென்றாலும் அவங்க கூட நின்றுக்கிட்டு துயரம் வராம காப்பாற்றுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்க. உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றார். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் கேட்டு பயன்பெறாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் என 4 பேருக்கு ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் ஒரு முடிந்த உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். நல்லதே நினையுங்கள், வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.